இந்த பிரபஞ்சத்தில் கடக ராசியில் ஜனித்து இருக்கக்கூடிய அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடக ராசினா அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம், அவ்வளோதான். இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே பலன் வரப்போகுது. அதாவது இதுக்கு மேலேயும் நீங்கள் பட்ட கஷ்டத்தை படவே மாட்டீங்க. அப்படின்னா புதுசாக கஷ்டப்பட போகிறோமா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது. அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்குது, நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கும்போது எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, நிச்சயமாக நடக்கும். சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியால் 12 ராசிகளில் கடக ராசிக்கு தான் முதல்ல எல்லா நன்மையுமே நடக்க போகுது. அவர் நன்மையை வாரி வழங்க போகிறாரு. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நாம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நின்று நிதானமாக எடுக்கணும். பல தடவை அலசி ஆராய்ஞ்சி தான் அந்த விஷயத்தில் இறங்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இயற்கைக்கு மாறாக நடக்காதீங்க. அதாவது வாழ்க்கையே உங்களை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போவோம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த பாதை சரியான பாதை இல்லையே, எனக்கு இது தேவையே இல்லையே, எனக்கு அதுதான் தேவை, அதனால் நான் அந்த திசையை நோக்கி தான் போகணும் அப்படின்னு தயவு செய்து மாற்று முடிவுகளை எடுக்க வேண்டாம். என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். விதி உங்களை எந்த வழியில் கூட்டிக்கிட்டு போதோ அந்த வழியிலேயே போங்க. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அதாவது அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுக்கிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான பொக்கிஷ காலம் உங்களுக்கு வந்துடுச்சு. கடக ராசி பட்ட கஷ்டம் அத்தனைக்குமே பலன் கிடைச்சிருச்சு. இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயம் மட்டுமே தான். ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய கோர்ட்டு சம்பந்தப்பட்ட கேஸு வழக்கு இது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு காலம். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க இந்த காலகட்டத்தில் உங்களோட அன்புக்காக தேடி வருவாங்க. அப்படி வரும்போது கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தி பேசாதீங்க. உங்களை தேடி வராங்களா, தாராளமாக அவங்கள ஆதரித்து ஏற்றுக்கோங்க. பிரிஞ்சு போன கணவராக இருந்தாலும் சரி, பிரிஞ்சு போன மனைவியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி காலம் முடிவதற்குள், அதாவது நவம்பர் மாதத்தோட 2வது வாரத்துக்குள்ள உங்களை தேடி வந்தே தீர்வார்கள். சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறிடுச்சு அன்பர்களே. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க ஐயா. இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது அம்மா. எத்தனையோ நாள் இரவு கடக ராசியை பொறுத்த வரைக்கும் யார் முன்னாடியுமே நீங்கள் கண் கலங்கி நிற்கவே மாட்டீங்க. இரவு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் தனியாக உட்காந்து நீங்கள் கதறி கதறி அழுத காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில் புன்னகை மட்டுமே தான். நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போது கூடவே சேர்ந்து கெட்டதும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெட்டதை நாம் தவிர்க்கணும் அப்படின்னா அன்பார்ந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பான அன்பர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். வரக்கூடிய நவம்பர் மாதத்துக்குள்ள, அதாவது சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி முடிவதற்குள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில், ஆலயம் அப்படின்னு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த திவ்ய ஸ்தலத்துக்கு போய் மடிப்பிச்சை கேளுங்க. நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தில் எவ்வளவு பணம் சேர்ந்தாலும் சரி, அந்த பணத்தில் அனாதைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சி, அதாவது அப்பா அம்மா யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த குழந்தைகளை பார்க்குறதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரே ஒரு வேளை உணவு போடுங்க. உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது அன்பர்களே. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் கூப்பிட்டு அன்னம் வழங்குறீங்களோ உங்களின் வீட்டில் மகாலட்சுமி சுபிக்ஷமாக இருப்பாள் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த உண்மை தெரிந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்னமும் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இந்த உண்மை தெரியல அப்படின்னா அதற்கு காரணம் நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரக கோச்சார பலன் அப்படி இருக்குது. பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு. இந்த செய்தியை உங்களுடைய செவிகளுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு சேர்த்தே ஆகணும் அப்படின்னு. அதனால தான் நீங்கள் இந்த செய்தியை கேட்க முடிஞ்சுது. காரணம், எத்தனையோ வீடியோக்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன் இதை மட்டும் பார்க்கணும்? எல்லாமே விதியின் கோட்பாடுகள் படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. கடக ராசிக்கு கஷ்ட காலம் முடிந்தது. இனிமே உங்களுக்கு எல்லாமே
பொன் வசந்தமான காலம்தான். நீங்கள் நினச்சது அத்தனையுமே நடக்க போகுது. நிம்மதியாக இருக்க போகிறீங்க. அதாவது 50-60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியோர்கள் மனசில் எவ்வளவோ பாரங்களை சுமந்துட்டு இருக்கீங்க. உங்களின் பாரங்கள் எல்லாமே குறைய போகுது. நிம்மதியாக இருக்க போகிறீங்க. கடக ராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள், இல்லத்து அரசிகள், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. இத்தனை நாள் உங்களை குடும்பத்தில் புரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் எது சொன்னாலும் உங்களுடைய வார்த்தையை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. அது கட்டின கணவராக இருக்கட்டும், கூடவே இருக்கிற மாமனார் மாமியாராக கூட இருக்கட்டும், அத்தனை பேருக்குமே இனிமே நீங்கள் சொல்கிறது தாங்கம்மா வேத வாக்கு. உங்ககிட்ட கேட்டுட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வாங்க. முக்கியமாக நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பாக காது கொடுத்து கேட்பாங்க. இனிமே உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் உங்களுடைய குடும்பத்தில் உயரும். முக்கியமாக பூர்வீக சொத்துகள் உங்களை தேடி வரும். அதாவது அந்த சொத்து வருமா வராதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்திலேயே இத்தனை காலமாக நீங்கள் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அந்த சொத்து உங்களை தேடி வந்தே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்த சொத்தை வாங்குவீங்க. பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சொத்தை உங்களால் இந்த காலகட்டத்தில் வாங்க முடியும். அப்போ சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் பல மடங்காக உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்குது. சில பேரெல்லாம் லாட்ரியில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நினச்சது நடக்க போகுது. உங்களுக்கு பண வரவு பெருக போகுது. முக்கியமாக கடன் பிரச்சனை தீரப்போகுது. அதாவது மகாலட்சுமியின் கடாட்சம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். விதியின் வழியில் நீங்கள் சென்றாலே போதும், உங்களுக்கு நாளும் நடக்கும். அந்த நாளும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லதாகவே நடக்கும். வேற ஒரு வழியை மாற்றி தயவு செய்து யோசிக்காதீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இப்படி போனால் நமக்கு தேவையானது நடக்குமா நடக்காதா அப்படின்ற சந்தேகமே வேணாம். வாழ்க்கை உங்களை எப்படி கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போதோ அந்த பாதையில் தயவு செய்து போங்க. உங்களுக்கான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. எந்த விதமான ஒரு மன சஞ்சலமும் தேவையே இல்லை. மனக்குழப்பத்துக்கு மட்டும் ஆளாவாதீங்க. மனக்குழப்பத்துக்கு ஆளாயிட்டீங்க அப்படின்னா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க. அப்புறம் அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கே 15-20 நாள் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே உங்கள் கையை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிடும். அதனால் அன்பார்ந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள், உங்களின் இஷ்ட தெய்வமான அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் அந்த தெய்வம் எந்த வழியை காட்டுதோ அந்த வழியில் நடந்து போய்கிட்டே இருங்க. வெற்றி உங்களை தேடி வந்தே தீரும். நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வேலையை இழந்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களை தேடி வரும். தயவு செய்து எந்த பாச நேசத்துக்கும் நீங்கள் கட்டுப்படாமல் என் குடும்பத்தையே நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு எந்த காரணமும் சொல்லாமல் வரக்கூடிய வேலையை தேடி போங்க. அது எவ்வளவு மைல் தூரமாக இருந்தாலும் சரி தயவு செய்து போங்க. ஏன்னா மகாலட்சுமி ஒரு முறை தான் அருளை வழங்குவாள். அந்த அருளை நீங்கள் சரியான முறையில் பிரயோகிச்சிட்டிங்க அப்படின்னா மேலும் மேலும் அந்த அருளை நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு முறை கொடுக்கும்போது நீங்கள் கதவை சாத்திட்டீங்க அப்படின்னா அந்த லக்ஷ்மி தேவி நிச்சயமாக உங்களின் இல்லத்தை விட்டு சென்று விடுவாள். மறுபடியும் ஏகப்பட்ட பரிகாரங்களை பண்ணி தான் அந்த லக்ஷ்மி தேவியை நாம் திரும்ப அழைக்கணும். அப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் வேணாம். விதி நமக்கு சாதகமாக இருக்கும் போது நாம் ஏன் அதை சரியான முறையில் பிரயோகிக்க கூடாது? கடக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள், இனிமே உங்களுக்கு எல்லாமே ஜெயம்தான். நீங்கள் நினச்சது அத்தனையுமே நடக்க போகுது. இறை நம்பிக்கையோடு இருங்க. நல்லதே நடக்கும். ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கடக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.